இன்னைக்கு படம் எடுத்து அது தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பெரிய படங்களே தியேட்டருக்கு வர்றதுக்கு பல தடைகள் இருக்குது. சின்ன படம் ஆஹ் கேசவன் சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பண்ணாரு. இந்த படம் இன்னைக்கு வெளியே வருதுன்னா அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா அது அந்த சந்தோஷமான ஒரு 10 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமந்து அது நல்லபடியா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா, அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியா இருக்குமா அப்படின்னா நம்ம ஒரு தாய் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெக்கிற மாதிரிதான் இப்ப அந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இது பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். ஓப்பனா சொல்ல போனா 10 பேர் நம்மள வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா 90 பேர் வந்து இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க ஏன் படம் எடுக்கிறாங்க, சினிமா பத்தி என்ன தெரியும், இதெல்லாம் வந்து அக்கறைன்ற பேர்ல சொல்ற மாதிரி நம்ம டிமோட்டிவேட் பண்றதுக்கு தான் நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன விஷயங்கள தான் ஆரம்பிக்குது. வெற்றி தோல்விதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. ஜெயிச்சுட்டா எனக்கு அப்பவே தெரியும் எப்பவும் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கஷ்டப்பட்டான், எங்க இருந்து வந்தான் பாரு, அவன் வந்து வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டுருவாங்க. ஒருவேளை ஜெயிக்கலன்னா அப்ப தேவையா, எதுக்கு உனக்கு இந்த வேலை, ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போலாம்ல, ஒழுங்கா சீரியல் நடிச்சுட்டு போலாம்ல, கிளாஸ் போலாம்ல. இப்படி வந்து இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம். இங்க வெற்றி மட்டும்தான் பேசப்படும். இங்க வந்து மத்தபடி வேற எதுவுமே பேசப்படாது. சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி எது பேசினாலும் ஜெயிச்சுட்டு தான் பேசணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எது பேசினாலும் அது வந்து வீண் பேச்சாதான் இருக்கும், இல்ல அது ஒரு ஆர்வ பலத்தனமா தான் இருக்கும். ஜெயிக்கணும்னா முதல்ல இறங்கிதான் ஆகணும். இறங்காம நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ தைரியமா இறங்கின அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட என்னோட விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் பர்சனலா அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. இன்னைக்கு பல பேர் சொல்றது விஷயங்கள் அப்படிதான். சார் படம் எடுக்காதீங்க, படம் இருந்தா ஆகும் அப்படி ஆகும்ன்றாங்க. அதெல்லாம் அக்கறையில் தான் சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இறங்கியாச்சு, ஆதி கிணறு இறங்கியாச்சு. அப்புறம் நம்ம அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது. டூ ஆர் டை பார்த்துதான் ஆகணும். இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் இதோட மெசேஜ் வந்து ரொம்ப தேவையான ஒரு மெசேஜ். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணம் போதைப் பொருட்கள் தான். குடி, கஞ்சா, இது இல்ல, இதுதான் வந்து முக்காவாசி பேரோட வாழ்க்கையை கெடுக்குது. சோ இது ஒரு நான் அவர் கூட கேட்டேன், சார் நீங்க சிலம்பம் தானே ஆசான் தானே, நீங்க ஏன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படம் எடுத்துதான் உங்களுக்கு ஈஸியாச்சு, இன்னைக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போலாமே, எதுக்கு நான் முதல் நாள் ஷூட்டிங் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ போட்டு இருக்கலாமே, என்னை போட்டு ஏன் நீங்க எதுக்கு தேவை. அப்புறம் தான் நானும் டிசைட் பண்ணேன்னா ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான். விசித்திரன் ஹீரோ தான், ராஜா ஹீரோ தான், எல்லாருமே ஹீரோ தான். ஸோ இதுல வந்து எல்லா கதாபாத்திரங்கள் தான். நாங்க எல்லாருமே வந்து இதுல வந்து ஓகே ஏதோ கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும், அது நேர்த்தியா செய்யணும். நம்மளால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும்னா கூட அட்லீஸ்ட் கெடுதல் செய்யாம இருக்கிறது பெட்டர். 4 பேருக்கு நம்ம பாராட்டி பேசுறதுனா கூட பரவாயில்ல, 4 பேரை வந்து நக்கல் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணாம இருந்தாரு. நான் இன்னைக்கு உலகத்துல எப்படின்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பயங்கரமா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிடுவாங்க, போனதுக்கு அப்புறம் தெரியாததுக்கு அப்புறம் அவங்க வெட்டி புகழ்ந்து பாடுவாங்க. இருக்கிற போது இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு சினிமால வந்து நண்பர்களும் கிடையாது, சினிமால எப்படின்னும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கூட்டு முயற்சி தான். டைரக்டர் மெகா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த நாட்டே ரொம்ப நல்ல நாட்டா இருந்திருக்காரு. இது கேமராமேன் ஜேசனா இருக்கட்டும், எடிட்டர் சாரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும், சார் வந்து போலீஸ் ஆஃபீஸர் அவரும் நடிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து சிரிச்ச முகத்தோட ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து கூட இருந்த நம்ம வணக்கம் ராஜாவா இருக்கட்டும், இங்க இருக்க ஒவ்வொரு நபரையும் சொல்லுவேன். நான் விசித்திரனோட ஆக்டிங்க்கு பயங்கரமான ஒரு ஃபேன். நான் நிறைய என்ன யோசிப்பேன்னா, ஜெயிச்சவங்களை பத்தியே யோசிக்க மாட்டேன். எல்லா திறமை இருந்தும் ஏன் ஜெயிக்கல இவங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். ஏன்னா நானும் அந்த கேட்டகரியில் தான் வருவேன். நான் எல்லா திறமை இருக்குன்னு சொல்ல வரல, ஜெயிக்கலன்ற கேட்டகரி சொல்றேன். ஸோ எங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஒரு எங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஃபுட்பால் பிளேயரா இருக்கும், ஒரு சிலம்பம் பிளேயரா இருக்கும். சார் வந்து சிலம்பம் மாஸ்டர்.
அந்த கலையை வெளியே கிரவுண்ட்ல காட்டுறதுக்கு ஒரு களம் வேணும்னா இல்லையா? அது களம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி தான் இந்த படம் எங்களுக்கு வந்து அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. சோ அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நடிச்ச ஒவ்வொரு நடிகரும் ராஜா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ராஜாவோட சாங்ஸ், ராஜா எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சோ இது எல்லாருமே வந்து ஈக்குவலி டேலண்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நடிகர்ல வந்து பெரிய நடிகன், சின்ன நடிகன், இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அப்படிலாம் கணக்கே கிடையாது. ரெண்டு கேட்டகரி தான் பிரிக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சவன், வாய்ப்பு கிடைக்காதவன். அதுலயும் ரெண்டு கேட்டகரி தான் பிரிக்க முடியும். அந்த வாய்ப்பு கிடைச்சதுல ஜெயிச்சவன், ஜெயிக்காதவன், அவ்வளவுதான். இந்த வேற இது மாதிரி அவரு அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சவன், அந்த வாய்ப்பை பிரயோஜனம் பண்ணி ஜெயிச்சவன், இவ்வளவுதான் இருக்கு. கிடைச்சதுல ஜெயிச்சவன், ஜெயிக்காதவன், அவ்வளவுதான். இதை வேற இது மாதிரி அவரு அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இவர் வந்து மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சவன், அந்த வாய்ப்பை பிரயோஜனம் பண்ணி ஜெயிச்சவன், இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த படத்துல எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் டான்ஸ் மாஸ்டர், மாஸ்டரோட பையன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் தான் ஸ்டண்ட் பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்கிறவங்க தான். இன்னைக்கு எதுவும் இல்லாமல் விசிட்டிங் கார்டாக இல்லாத இருக்கிறவங்க தான் நாளைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த படம் தியேட்டரில் பாருங்கள். இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இது நல்ல படம், கருத்துள்ள படம், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நாங்களாம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, கஷ்டப்பட்டு எடுத்தனால நாங்கள் படம் பார்க்கணுமா அப்படின்றதுல வந்து அவசியம் கிடையாது இல்லையா? நம்மளுக்கு வேண்டியது வந்து ஒரு படம் உட்காந்து பார்க்கும்போது அதில் ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டோ சாங்கோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெருசாக லாபத்தெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நஷ்டம் அடையாமல் வந்தால் போதும்.